அனைவருக்கும் வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களை இன்றைக்கு அந்த கட்சியுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சென்னையில் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. 234 தொகுதியிலையும் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தியிருக்காரு. திருச்சி மற்றும் பெரம்பூர் தொகுதியில 2 தொகுதியில விஜய் போட்டதாக அறிவிச்சிருக்காரு. முதல்ல தன் பெயரை சொல்லிதான் அந்த வேட்பாளர் அறிவிப்பே துவங்கி வச்சாரு. எதுக்காக திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூரை தேர்ந்தெடுத்தாரு? இந்த வேட்பாளருடைய பின்னணி என்ன, யார் யார் எந்தெந்த கட்சியிலிருந்து வந்திருக்காங்க அப்படிங்கறதா இந்த காணொலி நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக வெற்றிகரத்துறை தலைவர் திரு விஜய் அவர்கள் இன்றைக்கு தாஜ் கோரமண்டல் ஹோட்டல்ல 234 தொகுதிக்கான வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்தாரு. விஜய் அவர்கள் முதலாக அது கட்சி தொடங்கி முதல் பரப்புரை பயணம் திருச்சியில கடந்த ஆண்டு தொடங்கினார். செப்டம்பர் மாதம் ஆரம்பத்தில் நினைக்கிறேன். அந்த முதல் பரப்புரை எங்கே தொடங்கப்பட்டுச்சுன்னா திருச்சி கிழக்கில். அந்த திருச்சி கிழக்கில் ஏன் தொடங்கினாரு அப்படிங்கிறதுக்கு அன்றைக்கே ஒரு காணொலியை சாட்டில் வெளியிட்டிருந்தோம். அன்றே கணித்த சாட்டை அப்படின்னு சொல்லி போய் நீங்கள் தேடி பார்க்கலாம். அன்றைக்கே திருச்சி கிழக்கில் தான் விஜய் அவர்கள் போட்டி போடுவார். ஏன் திருச்சி கிழக்கில் போட்டி போடுவார் அப்படிங்கிற காரணத்தையும் அன்னைக்கே நான் சொல்லியிருந்தேன். அப்புறம் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி இல்லை திருச்சி மற்றும் பெரம்பூரில் போட்டி போட போகிறாரு. சென்னையில் 2 தொகுதியில் நாங்கள் தமிழ்நாட்டு அரசியலில் எந்த கட்சி தலைவர்களுமே 2 தொகுதியில் போட்டிவிட மாட்டாங்க. ஏன்னா 2 தொகுதியில் போட்டி போடுவது கால வரையும் வீண் வரையும். இன்னொன்று 2 தொகுதியிலும் ஒருவேளை ஜெயிச்சுட்டா அந்த தலைவர்கள், இவர் ஜெயிக்க மாட்டார், 2 தொகுதியிலும் ஜெயிச்சுட்டா அது மக்களுடைய வரிப்பணம் வீணடிக்கப்படும். ஏன்னா திருப்பி இன்னொரு தொகுதியை வாபஸ் பெறணும், ராஜினாமா எழுதி கொடுத்துட்டு திருப்பி மீண்டும் இடைத்தேர்தல் வைக்கப்படும். அது மிகப்பெரிய ஒரு கால விரயத்தை ஏற்படுத்தும். அதனால செய்ய மாட்டாங்க. முன்னாடிலாம் பெரிய பெரிய பணக்காரங்க கட்சியினுடைய தலைவர்கள் 2 பாராளுமன்ற தொகுதியில் நிற்பாங்க. இல்லை பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ஒன்றா நடந்தா முத்துராமலிங்க தேவர் அப்படி நின்றுருக்காரு, பல்வேறு தலைவர்கள் அப்படி நின்றுருக்காங்க. ஆனால் அந்த காலகட்டம் வேற, இப்போ இருக்கிற காலகட்டம் வேற. இப்போ யாரும் அப்படி நிற்கிறது இல்லை. ராகுல் காந்தி 2 தொகுதியில் எம்பிக்கு போட்டுவிடாரு, மோடி அப்படி பண்ணியிருக்காரு. ஆனால் தமிழ்நாட்டு அரசியலில் சமகாலத்தில் எந்த தலைவரும் 2 தொகுதியில் போட்டி போடலை. விஜய் 2 தொகுதியில் போட்டி போடுறது பிரச்சனை இல்லை, ஆனால் எந்த தொகுதியை தேர்ந்தெடுத்திருக்காரு அப்படிங்கிறதான் இப்போ இருக்கிற கேள்வியே. விஜய் தன் கட்சியை சமூக நீதி கட்சியா காட்டுறாரு. விஜய் தன் கட்சியை மதசார்பற்ற சமூக நீதி கட்சியா காட்டுறாரு. விஜய் தன் கட்சியின் கொள்கை தலைவராக அம்பேத்கர், பெரியார் போன்றவர்களை காட்டுறாரு. சாதி ஒழிப்பை தன் கட்சியினுடைய கொள்கை முழக்கமாக முன்வைக்கிறார். ஆனா அவர் தேர்ந்தெடுக்கிற 2 தொகுதியுமே தான் சார்ந்திருக்கிற மதம் சார்ந்த தொகுதி. பெரம்பூர்ல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க, சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்க என்று சொல்லப்படுது. அதே போல திருச்சி கிழக்கு தொகுதி தமிழ்நாட்டிலேயே கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகம். அதனாலதான் கிறிஸ்தவ அமைப்பை நடத்தக்கூடிய இனிகோ ஆரோகராஜ் அவர்களை திமுக நிப்பாட்டுது. இப்ப திமுக மதம் பார்த்து சாதி பார்த்து நிப்பாட்டுது அப்படின்னு சொல்லி திமுக சரியில்லைன்னு சொல்றோம். அதையத்தான் விஜயும் செய்வார்னா அப்ப திமுகவுக்கும் விஜய்க்கு என்ன மாற்று? திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர்ல 234 தொகுதியிலுமே திமுகவோட ஃபார்முலாவை தான் அவர் பின்பற்றிருக்காரு. திமுக எந்த மாதிரி ஆட்களை நிப்பாட்டுமோ அதே சமூக பின்னணி கொண்டவங்களை தான் எல்லா தொகுதியிலையும் அவர் நிறுத்தியிருக்காரு. எந்த மாற்றம் இல்லை. திமுக 18 பெண்கள் கொடுத்துருக்கு, இவரும் 18 பெண்கள் தான். விஜய் நான் வந்துட்டா பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்துருவாரு, பெண்கள் அரசியலுக்கு வருவதை அவர் ஆதரிப்பாரு, பெண்களுக்கு சம வாய்ப்பு கொடுப்பாரு. ஒரு பெண் ஐபிஎஸ், ஒரு ஆண் ஐபிஎஸ், ஒரு பெண் எஸ்பி, ஒரு ஆண் எஸ்பி, ஒரு பெண் எடை தூக்குபவர், ஒரு ஆண் எடை தூக்குபவர், ஒரு பெண் ரேஷன் கடை ஊழியர், ஒரு ஆண் ரேஷன் கடை ஊழியர், ஒரு பெண் இன்ஸ்பெக்டர், ஒரு ஆண் இன்ஸ்பெக்டர், ஒரு பெண் டிரைவர், ஒரு ஆண் டிரைவர். அப்போ ஒரு பெண் எம்எல்ஏ, ஒரு ஆண் எம்எல்ஏ. அப்படிதானே இருக்கணும். 117க்கு 117 சரிக்கு சமமாக ஆணுக்கு பெண் சமம் அல்ல, ஆணும் பெண்ணும் சமம் என்று மாற்று அரசியல் என்று முன்வைத்து அண்ணன் சீமான் கொடுக்கிறாரு. அது மாற்று அரசியல். இந்தியாவிலேயே முதல் முறையாக திருநங்கைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் சீமான். அது மாற்று அரசியல். நீங்க பண்றது மாற்று அரசியல், ஏமாற்று அரசியல். இந்த 234 வேட்பாளர்களை கிட்டத்தட்ட 20 பேர் சமீபத்தில் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி அதிமுக இருந்தும் காங்கிரஸ் இருந்தும் விலகி வந்தவன். செங்கோட்டையனா இருக்கட்டும், இல்லை நாம் தமிழ் கட்சியிலிருந்து போய் தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு போய் தேவைக்கால இணைஞ்ச ஜெகதீசனா இருக்கட்டும், இவங்களுக்கெல்லாம் ஒரு 2 மாதம் 3 மாதத்துக்கு முன்னாடியே சீட்டு கிடைக்குன்னு சொல்லி இந்த பிரியாணி கடைக்கு பின்னாடி இலை போடுற இடத்துல நிற்பாங்கல்ல, ஏதாவது எச்சி சோறு கிடைக்கும்னு சொல்லி அப்படி நிற்கிறது வேற, முன்னாடியே சீட்டு கிடைக்குங்கிறது பல்வேறு கட்சி விலகி போகிறது வேற. ஆனால் நேற்று தான் காலையில் முந்தின நாள் அதிமுகவோட வேட்பு அறிவிக்கப்படுது. அதிமுக தனக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி
நாங்கனில் 2019 2021 வரைக்கும் எம்எல்ஏ வந்த ரெட்டியார்பட்டி நாராயண அதிமுக நேத்து காலையில விலகிறாப்புல. நேத்து காலையில விலகின நாராயணனுக்கு இன்னைக்கு தாவைக்கால சீட்டு. சூப்பர் கட்சி இல்ல. செய்யார்ல தூசி மோக அதிமுக சீட்டு கொடுக்கப்படல. நேத்து காலையில அதிமுக விலகி இன்னைக்கு சீட்டு. அதே போல செல்வம் காங்கிரஸ் கட்சியிலிருந்து நேத்து சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி காங்கிரஸ் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. சீட்டு கிடைக்கணும்னு அவருக்கு தாவைக்கால சீட்டு. சேப்பாக்கத்துல விஜய் அவர்கள் நிப்பாட்ட வச்சிருக்காரு. அதே போல திருச்சியில KN அவருடைய ஆதரவாளராக அறியப்பட்டு அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல திமுக அப்படின்னு உடனே திமுக 2 நாளைக்கு 3 நாளைக்கு விலகினாப்ல நவல்பட்டு விஜய். திமுக ஒரு ஒன்றிய பொறுப்பில் இருந்தவர், அவருக்கு தாவைக்கால சீட்டு. அப்போ சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி திமுக அதிமுக காங்கிரஸ்ல இருந்து விலகிய இவர்களை நீங்கள் களத்துல இறக்குனீங்கன்னா திமுக சீட்டு கிடைக்கல, அவனுக்கு அதிமுக சீட்டு கிடைக்கல, காங்கிரஸ் சீட்டு கிடைக்கல. யாரு? செல்வத்துக்கு, ரெட்டியார்பட்டி நாராயணனுக்கு, இல்ல தூசி மோகனுக்கு, இல்ல இந்த செல்வத்துக்கு எல்லாருக்கும் கிடைக்கல. நவல்பட்டு விஜய் கிடைக்கலன்னு சொல்லி விலகி உங்க கட்சியில சேர்றாங்கன்னா அப்ப ஏதோ ஒரு ஆதாயத்துக்காக, நீங்க சீட்டு கொடுக்குறீங்கிற ஆதாயத்துக்காக மட்டும்தான் உங்க கட்சிக்கு வரான். அப்ப ஆதாயத்துக்காக அவன் எதையும் செய்ய மாட்டானா? நாளைக்கு ஆதாயத்துக்காக கையெழுத்து போட மாட்டானா? நாளை ஆதாயத்துக்காக கமிஷன் வாங்க மாட்டானா? கமிஷன் வாங்கிட்டு தான் எதுவும் செய்யணும்னு சொல்ல மாட்டானா? இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன நல்லத, என்ன நேர்மையான, என்ன உண்மையான, என்ன ஊழலை ஒழிச்சு ஆட்சி நீங்க பண்ண போறீங்க? மக்கள் சொத்துல 5 பைசா கூட எடுக்க மாட்டேன்னு சொல்லி உங்க வேட்பாளர் நிப்பாட்டி உறுதிமொழி எடுக்கிறீங்களே. உங்க வேட்பாளர்ல பல பேர் ஏற்கனவே எம்எல்ஏ கனவோடு தொழில்பராக கான்ட்ராக்ட்காரங்களாக இருந்தவங்க, ஏற்கனவே லஞ்சம் வாங்கி கமிஷன் வாங்கி கரப்ஷன் வாங்கி பழக்கப்பட்ட ஒருத்தங்க ஏற்கனவே திமுக அதிமுக ஏற்கனவே காங்கிரஸ்ல எல்லா ஊழலையும் செஞ்ச ஒருத்தங்களை கூட்டு 50 வயசுக்கு மேல நீங்க திருத்துவேன்னு சொல்றதுக்கு பேர் என்ன மாற்று அரசியல்? மாற்று அரசியல்னா கரைபடாத தூய்மையான வெள்ளைத்தாள்களை வைத்திருக்காருல சீமான். இதுவரைக்கும் எந்த அரசியல் பின்னணியும் இல்லாத அவர்களை அரசியல் படுத்தி அவர்களை வேட்பாளராக்கி அவர்களை களத்தில் நிறுத்தி மக்களுக்கு அறிமுகம் செய்து இவங்க வெள்ளைத்தாள்கள், எழுதப்படாத கிறுக்கப்படாத வெள்ளைத்தாள்கள், தூய்மையானவர்கள். அதுதானே மாற்று அரசியல். நீங்க திருநெல்வேலியில RS முருகன் சொல்லி ஒரு தொழிலதிபர் நிப்பாட்டிருக்காரு. அவர் என்னுடைய உறவினர் தான். அவர் கடந்த 6 மாசத்துக்கு முன்னாடி அதிமுக இருந்தார். அதிமுக நாங்குநேரில் சீட்டு கேட்டார். அதே மாதிரி 2021 கேட்டிருக்காரு, 2016 கேட்டிருக்காரு, நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் சீட்டு கேட்டாரு, கிடைக்கல. திருப்பி திமுக 3 மாசத்துக்கு முன்னாடி மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் தலைமையில எடப்பாடி ஐயாவிட்ட இருந்து விலகி ஸ்டாலின் ஐயா கிட்ட இணைஞ்சாரு. திருநெல்வேலியில திமுக சீட்டு கிடைக்கும் நம்பிட்டு இருந்தார். இப்ப சுப்பிரமணியன் ஒருத்தருக்கு திமுக கொடுத்துட்டாங்க. உடனடியாக திருநெல்வேலியில சீட்டு கிடைக்கலன்னு RS முருகன் ஒன்றும் விஜய் ரசிகர் கிடையாது. RS முருகன் ஒன்றும் தாவேக்காட கொள்கையை ஈர்த்து பார்த்து வரல. RS முருகன் திமுக சீட்டு கிடைக்கணும். அதிமுக திமுக தாவி திமுக தாவேக்காவை தாவின ஒருத்தருக்கு திருநெல்வேலி சீட்டுனா நீ எப்பேற்பட்ட அரசியல் தமிழ்நாட்டில் கட்டமைக்கிறேன்னு தெரியுதா? நான் ஏற்கனவே சொன்னதான், கிட்டத்தட்ட 60 தொகுதியில் 5 to 10 கோடி ரூபாய் செலவு செய்யற அளவுக்கு வசதி படைத்த ஆட்களை தான் களத்து நிப்பாட்டுகிறார். தேர்தல் ஆணையம் எவ்வளவு சொல்லுது? 40 லட்சம். 40 லட்சமே தேர்தல் ஆணையம் சொல்ற 40 லட்சமே தேர்தலுக்கு செலவு செய்ய அதிகம். துண்டறிக்கை கொடுத்து பெட்ரோல் டீசல் போட்டு சாப்பிட்டு மக்கள்கிட்ட போய் 30 நாள் பரப்புரை பண்ண போறோம். அவ்வளவுதானே. இதுக்கு 40 லட்சம் அப்படிங்கிறது நாம் தமிழ்ச்சியுடைய கோரிக்கை. 40 லட்சமே அதிகம்யா. மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு நீ 5 கோடி 10 கோடி தொழிலதிபர்களை மட்டும்தான் களத்தில் நிப்பாட்டுவேன்னா சுவரட்டி ஒட்டினவனுக்கு தான் சீட்டு, போஸ்டர் ஒட்டினவனுக்கு தான் சீட்டு, தளபதி ரசிகனுக்கு தான் சீட்டு, தளபதி தொண்டனுக்கு தான் சீட்டுன்னு சொன்னீங்களே. முசிறில் அப்படி கொடுத்துருக்கீங்களா? பழனியில் அப்படி கொடுத்துருக்கீங்களா? ஈவி குப்பத்தில் அப்படி கொடுத்துருக்கீங்களா? திருநெல்வேலியில் அப்படி கொடுத்துருக்கீங்களா? தூத்துக்குடியில் அப்படி கொடுத்துருக்கீங்களா? மதுரையில் அப்படி கொடுத்துருக்கீங்களா? எல்லாம் வெளியே இருந்து 20 பேர் அதிமுக திமுக இருந்த ஆட்களை 20 பேர் போட்டிருக்கீங்க. மற்ற எல்லாரும் தொழிலதிபர்களை தேடி 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 பிடிச்சு போட்டிருக்கீங்க. தூத்துக்குடிக்கும் இந்த சிறுநாத்து பயிலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உங்களுடைய நன்மை அவ்வளவுதானே. ஏதாவது மக்கள் போராட்டத்தில் நின்றுருக்காங்களா? உங்க கட்சியிலேயே அந்த அஜித்தான்னு ஒரு பொண்ணு, அது சென்னை நான் பார்த்தேன், திருநெல்வேலி வெள்ளத்தெல்லாம் இப்பெல்லாம் நிறைய உதவி பண்ணிச்சு. உண்மையிலே தப்பு சொல்லக்கூடாது, உதவி பண்ணிச்சு. அந்த பெண்ணுக்கு மாவட்ட செயலர் பொறுப்பும் கிடையாது, சீட்டும் கிடையாது. இன்னைக்கு நான் சொன்னேன், நீ எழுதி வைத்துக் கொள்ளுங்க, தாவேக்காவோட வேட்பாளர் அறிவிப்பு வருகிற பொழுது தாவேக்காவோட ரசிகன் விஜயனோட ரசிகன் தரையிறங்கி போராடுவான். இன்னைக்கு தாஜ் ஹோட்டல் வாசல்ல போராடிட்டு இருக்கான். பனையூர்ல ஒரு பக்கம் போராடுறான், பழனியில் ஒரு பக்கம் போராடுறான், முசிறி மாவட்ட செயலர் செல்போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டானா. இப்படி தமிழ்நாடு முழுக்க மாவட்ட செயலாளருக்கு பல பேர் அதிருப்தியாகி கிளம்ப ஆரம்பிச்சாங்க. அது இல்லாமல் விஜயோட ரசிகர்கள் கொந்தளிப்பு ஆளாயிட்டாங்க.
யோ நாங்கள் வந்து உனக்கு போஸ்டர் ஒட்டுவோம், படத்துக்கு ஃபர்ஸ்ட் ஷோ பார்ப்போம், நீ கட்சி ஆரம்பிக்கணும்னு சொன்ன உடனே உனக்கு முட்டு கொடுத்து நிற்போம், நீ தப்பாக பேசுவோம் அதுக்கு முட்டு கொடுப்போம், 41 பேர் சாவுக்கு முட்டு கொடுப்போம், உன் பொண்டாட்டி நீ விவாகரத்து போனாலும் நடிகையோட நீ ஊர் சுற்றிட்டு இருப்ப அதுக்கும் நான் உனக்கு முட்டு கொடுப்போம், உன் பிள்ளையை வட்டி விட்டு நீ அண்ணன் சீர்னு சொல்லுவேன் அதுக்கு முட்டு கொடுப்போம், எல்லாத்துக்கும் முட்டு கொடுத்து நிற்போம். ஆனால் சீட்டை மட்டும் உனக்கு முட்டு கொடுக்க மட்டும் நாங்கள், சீட்டு கொடுக்க மட்டும் வேற ஆளா அப்படிங்கிற கேள்வியை கேட்பான்ல. இவ்வளவு நாளா கேள்வி தொகுதியில 3 வருஷமா வேலை பார்த்துருக்காரு. புதுசா வந்து ஒருத்தர் வந்து வேட்பாளர் நிக்க வச்சிருக்காங்க. 500 பேர்ல இருந்து ஒருத்தர் நேர்காணல் நடத்தலாம். ஜனநாயக கட்சியா இருந்தா நேர்காணல் நடத்திருப்பாங்க. தூத்துக்குடியில் டிவிக்கே சோழி முடிந்தது. எந்தெந்த தொகுதியிலே ஒரு மாற்று கட்சியிலிருந்து வந்தவர்களை போட்டிருக்காருன்னா கோபிச்செட்டிப்பாளையம் செங்கோட்டையன் 9 முறை எம்எல்ஏன்றாரு. இனிமேலும் ஒரு 9 முறை எம்எல்ஏ தான், 10வது முறை அவர் எம்எல்ஏ அப்படின்னு நான் சொல்றதை எழுதி வைத்துக் கொள்ளுங்க. செங்கோட்டையன் இனி தன் வாழ்நாளில் கோபிச்செட்டிப்பாளையத்தில் வெல்ல முடியாது, வெல்லவும் விடமாட்டோம். அடுத்தல வில்லிவாக்கம் ஆதவர்ஜுனா திமுகக்கு வேலை பார்த்து, விசிகாக்கு வேலை பார்த்து, இப்போ தாவேக்காக்கு வேலை பார்த்துட்டு இருக்காப்புல. என்ன வேலை கொடுத்தாலும் செய்வாப்புல, அந்த மாதிரி ஒரு ஆளு ஆதவர்ஜுனா. கொளத்தூர்ல விஎஸ் பாபு அதிமுக, அதாவது இந்த ஆதவர்ஜுனா செங்கோட்டையனாவது ஆரம்பத்திலே போய் இணைஞ்சி தேர்தல் மேல பொறுப்பாளர் ஆயிட்டாங்க. இந்த விஎஸ் பாபு அதிமுக கொளத்தூர்ல நிப்பாட்டிருக்காரு. அப்புறம் நிர்மல் குமார் பலகச்சி பரமசிவம் திருப்பரங்குன்றம், கூப்பா கிருஷ்ணன் ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு ஊழல் வழக்கில் குடும்பமாகவே வழக்கு பதிவு செய்யப்பட்ட கூப்பா கிருஷ்ணனுக்கு லால்குடியில் சீட்டு. அப்புறம் ஜேசிடி பிரபாகர் 1000 விளக்கு, காங்கிரஸ் நேற்று காலிலேருந்து விளக்குன செல்வம் சேப்பாக்கத்தில், சத்யபாமா யார் நம்ம செங்கோட்டையனுடைய கூடவே இருப்பாங்க சத்யபாமா திருப்பூர் வடக்கு. அப்புறம் வால்பாறையில் அதிமுகலேருந்து விலகி போன ஸ்ரீதர் வால்பாறை வேட்பாளர். நான் சொன்ன மாதிரி ரெட்டியாரப்பட்டி நாராயணன் அதிமுகலேருந்து விலகி போன நாராயணுக்கு நாங்குநேரில் சீட்டு. அப்புறம் நம்ம நாம் தமிழ் கட்சியில் இருந்து அப்புறம் தாவேக்காவுக்கு போன இந்த ஜெகதீசன் அவனுக்கு சங்கராபுரத்தில் சீட்டு. அப்புறம் அதிமுகலேருந்து விலகின திருப்பதிக்கு திருப்பத்தூரில் சீட்டு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாள் சபாநாயகர் தனபாலுடைய மகன் லோகேஷ் அவர்களுக்கு ராசிபுரத்தில் சீட்டு. அதே போல் செய்யாரில் தூசி மோகன் நேற்று காலில் விலகின தூசி மோகனுக்கு அதிமுக விலகின தூசி மோகனுக்கு செய்யாரில் சீட்டு. அப்புறம் திமுகவில் சீட்டு கிடைக்கிறது விலகி போன நவல்பட்டு விஜய்க்கு திருவெரும்பூரில் சீட்டு. அதே போல் அதிமுக விலகி போன கவிதா ராஜேந்திரனுக்கு ஜெயங்கொண்டத்தில் சீட்டு. அப்புறம் புதுக்கோட்டையில் KM ஷெரீப்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க. நான் பார்த்தோன்னே உண்மையிலே நான் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். அப்படிங்கிற மாதிரி 10 கட்சி பரமசிவங்கிற பேர் யாருக்கு பொருந்துமோ இல்லையோ இந்த KM ஷெரீஃபுக்கு பொருந்தும். இவர் ஆதரிக்காத கட்சியே கிடையாது, ஆதரிக்காத இயக்கங்களே கிடையாது. இவர் ஒரு கட்சி வச்சிருக்காரு, ஒரு லெட்டர் பேர் தான். இவர் நாம் தமிழருடைய மாநாட்டுக்கு வந்திருப்பாப்புல, பழனி பாப்பா கூட்டம் போட்டா போவாப்புல, அப்புறம் அதிமுகக்கு ஆதரவு கொடுப்பாப்புல, திடீர்னு பார்த்தா திமுக ஆதரவும் பாரு, இவரும் SDPக்கு ஆதரவும் பாரு, இப்படி பல கட்சிக்கு ஆதரவு ஒரே ஒரு பொதுவான ஒரு ஆள் அவர். அந்த மாதிரி ஒரு ஆள். யார் வேணாலும் கல்யாண மண்டபத்தை யார் வேணாலும் வாடகை கட்டி பயன்படுத்திக்கலாம் இல்லையா, அந்த மாதிரி ஆள். இவருக்காக இந்த புதுக்கோட்டையில் வேலை பார்த்த அந்த பையன் பர்வேஸ் பையனை தூக்கி அறந்தாங்கி போட்டுட்டு இந்த KM ஷெரீஃபை தூக்கி புதுக்கோட்டை போட்டுருக்காங்க. இவர் யாருன்னே தெரியாம யாரோ கொண்டு போய் விஜய்கிட்ட போய் ஒரு பெரிய போராளின்னு இருப்பாங்க. பழனி பாபா கூட இருந்தவருங்க பெரிய போராளின்னு அவன் நம்பியிருப்பான். அவனுக்கு ஒரு இடம் தெரியாத நம்பி KM ஷெரீஃப் கொடுத்துருக்கான். 6 மணிக்கு மேலே ஆட்டோ உடம்பரில் அவனோட சுயரூபம் தெரியாமல் பொண்ணை கட்டி கொடுக்கணுன்னு சொல்லுவாப்புல. அது மாதிரி இந்த KM ஷெரீஃப் யாருன்னே தெரியாமல் புதுக்கோட்டையில் தாவேக்காக சீட் கொடுத்துருக்காங்க. அதை விட முஸ்தபா உண்மையிலே ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு தாவேக்காரங்களே யாரும் வரலான்னு பரவாயில்லன்னு சொல்லி ஊடகங்களை முட்டு கொடுத்தாப்புல. அந்த முட்டு கொடுத்துருக்கு மதுரை மத்திய தொகுதியில் ஒரே ஒரு குறுக்கல் வாரால் வழிவிடுங்கோ அப்படின்னு சொல்லி ரேபிட்டோ ஆட்டோவில் வரக்கூடிய முஸ்தபா அவர்களுக்கு மதுரையில் சீட்டு வழங்கப்பட்டிருக்கு. கடுமையான விரக்தியில் இருந்தாப்புல, கடும் அதிருப்தியில் இருந்தாப்புல, சீட்டு தரமாட்டேன்ட்டாங்கன்னு. அதிருப்தியில் இருந்ததுனால அதிருப்தியில் இருக்கான்னு தெரிஞ்சு ஒரு சீட்டை கொடுத்துட்டாங்க முஸ்தபாவுக்கு. அப்புறம் மனிதநேய ஜனநாயக கட்சியிலிருந்து விலகி அங்கே சீட்டு கிடைக்கும் சொல்லி மயிலாடுதுறை தொகுதியில் ஒரு தம்பி ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்தாங்க. இப்படி பல்வேறு கட்சிகளிலிருந்து வந்தவங்களுக்கு சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடிலாம் சொல்லுவாங்க சீட்டு வாங்கும்போது தண்ணிக்கேன்னு போடுறவன தவிர எல்லாருக்கும் சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு. இங்கன்னா கொஞ்சம் பணம் வேற ஏதாவது கட்சியில் இருந்தாருன்னு தெரிஞ்சிச்சுன்னா சீட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. 234 தொகுதியும் ஃபில் பண்ணணுமே அப்படின்னு வம்படியாக ஃபில் பண்ண மாதிரி ஃபில் பண்ணியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் ஏன் கடைசி அறிவிச்சாரு அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா எப்படியும் திமுகவில் சீட்டு கொடுக்கலன்னு சொல்லி ஒரு சில பேர் கோபத்தில் வெளியே வருவான், அதிமுகவில் சீட்டு கொடுன்னு சொல்லி ஒரு சில பேர் கோபத்தில் வெளியே வருவான்.
காங்கிரஸ் சீட்டு கிடைக்கலன்னு சொல்லி கோபத்தில் வெளிவருவான். இப்போ நம்ம கடைசியாக அறிவிக்கிற காத்திருந்தோம்னா எவன் அதிருப்தியில் இருக்கான், எவன் கோபத்தில் இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கடைசியாக போய் நின்னோம்னா மொத்த இலையும் கிடைக்கும். எச்சிலையை போகிறேன் புரைட்டு வந்துடலான்னு சொல்லி போகிற மாதிரி கல்யாண மண்டபத்துக்கு பின்பாசல்லே நின்றுருக்காங்க. திமுக தூக்கி போடுற எச்சிலையை, அதிமுக தூக்கி போடுற எச்சிலையை, நாம் தமிழர் தூர் போடுற எச்சி இலையை, அதே போல் காங்கிரஸ் தூர் போடுற எச்சி இலையை, எல்லா எச்சிலையும் புரைக்கிட்டு வந்து இந்த எச்சலை வேட்பாளராக அறிவிச்சிருக்கு. அப்புறம் கம்பத்தில் ஒருத்தருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது இவங்க என்ன கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சி நபர்களை விசில் சின்னத்தில் நிற்க வச்சிருக்காங்க. கூட்டணி இல்லைங்கிற பேரில் ஒரு கூட்டணி, தனிச்சு நிற்கலாம் இல்லை. தமிழக ஜனநாயக கட்சி, KM ஷெரீப் தமிழக ஜனநாயக கட்சி, அவர் கூட கூட்டணி, முஸ்தபா கூட கூட்டணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா கம்பத்தில் ஜெகநாத் மிஸ்ரா, அவர் ஒரு அறியப்பட்ட நபர் தான். அந்த ஏரியாவில் அவங்க வீட்டு பக்கத்தில் 4 வீட்டுக்கு தெரியும் அவரை. அந்த ஜெகநாத் மிஸ்ரா அறியப்பட்ட நபர். அவர் தான் அந்த NMMK, தமிழ்நாடு மக்கள் முன்னேற்ற கழகம், அந்த கட்சி வச்சிருக்காப்புல. திடீர்னு பார்த்தீங்கன்னா காந்தி செட்டியார், மோடி செட்டியார்னு கிளம்புவாப்புல. இப்படி தெலுங்கு 24 மணியோ தெலுங்கு செட்டியார்களுக்காக ஒரு கட்சி வச்சிருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த ஜெகநாத் மிஸ்ரா. அவர் கூட சார் கூட்டணி. செட்டியாரா பிறந்த அத்தனை பேரும் ஜாதி வேலை செய்ய ரோட்டுக்கு நடுரோட்ல இறங்கி வந்ததே செட்டியார் ரத்தம். உன் நண்பன் யாருன்னு சொல், உன்னை யாருன்னு சொல்றேன்னு சொல்லுவாங்கல்ல. 234 தனிச்சு போட்டியில 234 தொழில் தனிச்சு போட்டிடுற கட்சி, துணிந்து போட்டிடுற கட்சி. நல்லவர்களை, படித்தவர்களை, இளைஞர்களை, பண்பாளர்களை, பணத்தை நம்பாது இனத்தை நம்பி களத்தில் இருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. நீங்க தனிச்சு கிடையாது. நீங்க ஜெகநாத் மிஸ்ரா கட்சியோட கூட்டணி, ஷெரீப் கட்சியோட கூட்டணி, முஸ்தபா கட்சியோட கூட்டணி, இப்படி பல்வேறு கட்சியோட கூட்டணி போட்டுக்கிட்டு அதிமுக, திமுக, நாம் தமிழர், இப்படி பல ஆட்களை களத்தில் நிப்பாட்டிக்கிட்டு நீங்க தனிச்சுலாம் போட்டி போடல. நீங்கள் தனிமைப்படுத்தப்பட்டு வேட்பாளர்களை பொறுக்கி போட்டு ஒரு களத்தில் இறக்கியிருக்காரு. அப்படித்தான் கிட்டத்தட்ட வேட்பாளர்கள், அதுவும் ஒவ்வொரு வேட்பாளருடைய பின்னணியெல்லாம் 234 வாசிக்க ஆரம்பிச்சோம்னா ரொம்ப கொடுமையாக இருக்கும். அதை நம்ம கண்டிப்பாக டீட்டெயில் பண்ணுவோம். ஒரு 234 பண்ணுறதுக்கு நேரம் பத்தலை. அதனால் அடுத்தடுத்த நாட்களில் ஒரு 50-50 பிரித்து இவங்க யார், இவங்களுடைய தொழில் என்ன, இவங்களுடைய பின்னணி என்ன சொத்து வர இருக்குது, எங்கெங்கே பிளந்து வராங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டியது கடமை. மாற்றம் என்கிற நோக்கத்தோடு வந்துட்டு ஏமாற்றும் திட்டத்தோட ஒரு பக்கா பிளானோட விஜய் இந்த களத்தில் இறங்கியிருக்காரு. விஜய்க்கு விழுகிற வாக்கு என்பது ஒரு சோசியல் டஸ்ட் என்பதை, விஜய்க்கு விழுகிற வாக்கு என்பது டஸ்ட்பின்ல போடுற குப்பை என்பதை இந்த மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்த்தும். சரி, உன் பேர் என்ன? சங்கிலி. இன்னையில இருந்து உன் பேர் சங்கிலி. கங்குலி. டேவிட். இன்னையில இருந்து உன் பேர் டிராவிட். சரி, என்ன தொழில் பண்ற? மேஸ்திரி. இன்னையில இருந்து நீ ரவி மேஸ்திரி இல்ல, ரவி சாஸ்திரி. ஆனா 234ல ஏதாவது ஒரு பூமர் இருந்தா பரவாயில்லைங்க. 234 பூமரா இருந்தா என்னங்க பண்றது? 234 பேரும் வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான், ஒருத்தன் அப்படிங்கிறான், ஒருத்தன் இப்படிங்கிறான். இவன் என்னென்ன செய்யறானோ அதை அந்த ஆள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்சி தலைவனா வணக்கம் வச்சா எல்லாரும் வணக்கம் வைப்பாங்க. அவங்க வணக்கம் அப்படின்னு இவரும் வணக்கம், அவங்க அப்படின்னா இவரும் அப்படிங்கிறது, அவங்க இவரும், அவர் கையை தூக்குனா இவனும் கையை தூக்குறது. அதாவது ஒவ்வொன்றும் ரியாக்ஷன், அதான் டேரக்டர் ஆர்டிஸ்ட் வாங்கல, டேரக்டர் என்ன சொல்றாரு அதை அப்படியே செய்யறது. உடனே வந்து அவன் முத்தம் கொடுத்தா இவரு முத்தம் கொடுக்குறது, அவங்க வெற்றி குறி இவரும் வெற்றி குறி, அவங்க கையை தூக்குனா இவரும் கையை தூக்குறது, அவங்க பண்ண இவரும் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை யாரு பைத்தியம், யாரு பூமரு, யாரு கிரிஞ்சுனே தெரியல. மொத்தம் அதாவது 13 ஜோக்கரா இருந்தா என்ன பண்ற மாதிரி 234 ஜோக்கரா தான் என்ன பண்ணுது. இவங்க நாளைக்கு மறுநாள் வந்து இறங்க போறாங்க ஓட்டு கேட்டு. உண்மையிலே சொல்றேன், இந்த 20 நாளும் என்டர்டைன்மெண்ட் தமிழ்நாட்டு மக்களுக்கு காத்திருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா இருப்பாங்க. ஐயோ மண்டக்கோளாறு பிடிச்ச வேண்டாம் அப்படிமல்ல, அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பூரா சிரிச்சு கொண்டாடி இந்த பங்குனி வெயில நமக்கு வந்து பலவிதமான ட்ரீட்மெண்ட் காத்திருக்கு. அதனால என்ஜாய் பண்ணுங்க மக்களே. நமக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் பீஸ் வந்திருக்குது, நம்ம நல்லா அடிச்சு பழகலாம். தமிழக அரசியலில் ஒரு புதிய சகபாத்தத்தை படைக்க நாம் இங்கே கூடியிருக்கிறோம். இன்னைக்கு வேட்பாளரை மட்டும் அறிவிக்கல, தமிழக வெற்றிடத்துடைய இளைஞர்களுக்கான வாக்குறுதி, ஏற்கனவே பெண்களுக்கான வாக்குறுதி அறிவிச்சாப்ல. 2500 காஞ்சி பட்டுப்படுவ, தங்கம், அண்ணன் சீரு, தாய்மாமன் சீரெலாம் அறிவிச்சாச்சு. இப்போ வந்து யூத்ஸுக்கான இதை அறிவிச்சிருக்காரு. இவர் வந்து யூத்ஸுக்கானதை அறிவிச்சிருக்காரு. அதில் என்னன்னா, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு மாதம் 4000 ரூபாய் வேலை கிடைக்கும் வரை வழங்கப்படும். அப்போ நீ வேலையை கொடுக்க மாட்ட, வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 பணத்தான் கொடுப்ப.
படிச்சு முடிச்ச உடனே வேலை தருவேன்னு சொல்வது உண்மையான தொலைநோக்கு பார்வையா, இந்த யூத்ஸுக்காக கொடுப்பது தொலைநோக்கு பார்வையா? எது? நீ வீட்டிலே இருந்து கூட உனக்கு 4000 தானே, எனக்கு 4000 வேணாம், வேலையை கொடுன்றான். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை. இனி படிக்காதவனே இல்லை நிலையை உருவாக்குது அடுத்த வேலை. பாலுக்கு அழாத குழந்தை, கல்விக்கு இயங்காத மாணவன், வேலைக்கு அழையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியாங்கிற பகத்சிங் கண்ட கனவை நிறைவேற்றுவேன். தற்சார்பு பொருளாதார கொள்கையின் அடிப்படையில் நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலை உருவாக்கி எல்லாருக்குமான வேலை வாய்ப்பை உறுதிப்படுத்துவேன். வெளிநாட்டிலிருந்து போனவர்கள் என் தமிழ் மாநிலத்துக்கு திரும்பி வர அளவுக்கான வேலை வாய்ப்பை அனைவருக்கும் தரவேன்னு சொல்லி சீமான் ஒரு வாக்குறுதியை செயல்பாட்டு வரைவு என்ற அடிப்படையில் நாம் தமிழர் கட்சி மக்களரசு.com இணைய பக்கத்தில் வெளியிட்டு 49 வாக்குறுதிகள், 422 பக்கங்கள். அது மாதிரி ஏதாவது இருக்கா? நீ வீட்டில் உட்காந்துக்கோ 4000 தருன்றாங்க. 2000 ஐயா எடப்பாடி, ஐயா ஸ்டாலின், 2500 இவர். அவங்க வந்தால் கல்வி கடன் ரத்து, அவங்க வந்தால் இந்த மாணவர்களுக்கு 1000 ரூபா, மாணவிகளுக்கு 1000 ரூபா, இவர் வந்தால் 4000 ரூபா. இது என்ன மாதிரியான மாற்று? இதில் சொல்றாரு 2 பேருக்கு தான் போட்டி, 4 முனை போட்டி, 40 முனை போட்டின்னு சொல்லி சும்மா உருட்டுவாங்க. 2 பேர் தான் போட்டி. கத்தி கத்தி பேசாதீங்கன்னு இவர் தான் மேடையில் பேசுறாரு. இப்போ கத்திராப்புல கடந்து கத்தி 2 பேருக்கு தான் போட்டி, ஒன்று டிவிக்கே ஒன்று டிஎம்கே. இந்த ஆணவத்திற்காக, இந்த திமிருக்காக, இந்த அகந்தைக்காக, இந்த ஈகோக்காக நீ இந்த 234 தொகுதியும் தோற்கடிக்கப்படுவாய். கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேல ஆச்சு. இன்னமும் ஒரு கூச்சல் சத்தம் அடங்கின மாதிரியே எனக்கு தெரியல. கூட்டம் ஓட்டா மாறிடுமா, ஓட்டு சீட்டா மாறிடுமா, அதெல்லாம் எப்படி மாறும், அதெல்லாம் மாறாது. இப்படி வன்மத்துல கேள்வி கேட்கிறவங்களுக்கு எல்லாரும் சொல்ற மாதிரி தேர்தல்லாம் கிடையாது. இது இருமுனை போட்டி மட்டும்தான். இந்த அகந்தர்களை, திமிருகளை 2016 1.1 விழுக்காடு, 4 விழுக்காடு, 7 விழுக்காடு, 8 விழுக்காடு எடுத்து ஒரு கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறி ஒரு தனித்த தத்துவத்தை வைத்து தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுது. 1977 தொடங்கப்பட்ட அதிமுக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி, அந்த கட்சியின் கோட்பாட்டு கொள்கை மீது விமர்சனம் இருக்கலாம், ஆனால் அதிமுக ஒரு கூட்டணியை ஃபார்ம் பண்ணி 234 தொகுதியிலையும் அது கூட்டணியோடு சேர்த்து போட்டிட்டு இருக்குது. ஆனால் அது களத்திலே இல்லை. நாம் தமிழர் களத்திலே இல்லை. நான் மட்டும்தான் களத்தில் இருக்கேன். எந்த களத்தில் நீ இருந்த? எந்த களத்தில் நீ இருந்த? மீத்தேன் களத்தில் இருந்தியா? ஹைட்ரோ கார்பன் களத்தில் இருந்தியா? முல்லை பெரியார் களத்தில் இருந்தியா? இல்லை பாலாற்று களத்தில் இருந்தியா? இல்லை காவிரி களத்தில் இருந்தியா? இல்லை 8 வழிச்சாலை களத்தில் இருந்தியா? இல்லை தூய்மை பணியாளர் போடுறது களத்தில் இருந்தியா? எந்த களத்தில் இருந்த? கவின் மாணவ படுகொலைக்கு, திருப்பரங்குன்றம் பிரச்சனைக்கு எந்த களத்தில் இருந்த? எந்த களத்திலையும் இல்லாத 2016 சரி, இப்போ கட்சி ஆரம்பிச்ச பிறகு 2024 விக்கிரவாண்டி நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு, அந்த களத்தில் இருந்தீங்களா? அதே 24 விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் இருந்துச்சு, அந்த களத்தில் இருந்தீங்களா? ஈரோடு கிழக்கு தொகுதி, அந்த களத்தில் இருந்தீங்களா? எந்த களத்தில் நீங்க இருந்தீங்க? எந்த களத்திலையும், போராட்ட களத்திலும் தேர்தல் களத்திலும் இல்லாத நீங்க டிஎம்கேக்கும் டிவிக்கும் தான் போட்டி, ஸ்டாலின் சாருக்கும் விஜய்க்கும் தான் போட்டி. ஆமா போட்டி. அவர் 2000 2500 போட்டி. அவர் 2000 தரங்கிறாரு, நீங்க 2500 தரன்றீங்க. இதுல வேணா உங்களுக்கு போட்டி இருக்கலாம். யார் இலவசத்தை அதிகமாக கொடுப்பது, யார் இலவசத்தை முதல்ல கொடுப்பது, அறிவிப்பது, இதுல வேணா போட்டிருக்கலாம் ஒழிய களத்தில் 4 முனை போட்டி இருக்கு. அந்த 4 முனை போட்டியிலையும் தனித்து துணிந்து 234 தொகுதியிலையும் தன்னை நம்பி, தன்னுடைய உண்மையான வேட்பாளர் நம்பி களத்திருக்காரு. உங்களை மாதிரி வேட்பாளர்ல கடன் வாங்கி நினைச்சுமா நிக்கல. வேட்பாளர்ல கடன் வாங்கி நிக்கிற உனக்கே இவ்வளவு திமிரு இருக்கும்னா, அவரே படிப்பிச்சு வேட்பாளர்களை உருவாக்கி களத்தில் இறக்கிருக்கிற அவளுக்கு எவ்வளவு திமிரு இருக்கும். நீ களத்துக்கு வாடா, உன்னை வச்சு செய்யறோம். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து, இளம் தலைமுறை தானே நீ வழி